என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, மள்ளர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை நடத்தும் ஊர் குடும்ப கருத்தரங்கம் வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 13/12/2025 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி அளவில் தொடங்கி மாலை 5 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கருத்தரங்கம் நடைபெறுது. இந்த கருத்தரங்கம் பார்த்திங்கன்னா இந்திர விழாவோட அந்த துவக்கமாக அந்த நிகழ்வு தொடங்க இருக்குது. இந்த நிகழ்வில் இந்த கருத்தரங்கத்தில் பல்வேறு கல்வெட்டு ஆய்வாளர்கள், தொழில்துறை ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த நிகழ்வில் கலந்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம மாசோ விக்டர் ஐயாவும் இதில் கலந்துக்கிறாங்க. இது வரலாற்றுக்கான ஒரு வரலாற்று சிறப்புக்கான ஒரு வரலாற்றை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை மக்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு கருத்தரங்கமாக நடக்குது. சும்மா ஏதோ யூடியூப்பில் பேசணும், அதை பேசணும், இதை பேசணும் அப்படின்னு இல்லாமல் இந்த கருத்தரங்கத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த மள்ளர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளையானது பார்த்திங்கன்னா போன வருடத்துக்கு முன்பு நினைக்கிறேன் நடத்தினாங்க. 2 நாள் இந்த விழா நடைபெற்றது. இதிலையும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று பெருமக்கள், கல்வெட்டு துறையிலிருந்து, தொழில் துறையிலிருந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய எண்ணற்ற பேர் இந்த மள்ளர்கள் யார், பள்ளர்கள் யார், தேவேந்திர குல வேளாளர்கள் யார் அப்படின்றத பலமுறை விளக்கமாக நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தி இவர்கள் நிறைய கருத்துரை செஞ்சிருந்தாங்க. அதே போல் தான் இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பு அழைப்பாளராக நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஸோ இதில் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளும் தவறாமல் கலந்துக்கணும். ஏன்னா வரலாற்றை படிக்கக்கூடியவங்க, வரலாற்றை நேசிக்கக்கூடியவங்க, வரலாற்றை பாதை நோக்கி பயிலக்கூடியவங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக, அதாவது அறிவு சார்ந்தவர்களுக்கு இந்த கருத்தரங்கமானது உண்மையிலே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அறிவு சார்ந்தவர்கள் இந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கணும். இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கலாம். ஏன்னா போகிற போக்கில் சும்மா ஏதோ ஒன்று எங்கிட்ட உட்காந்து பேசிடக்கூடாது. ஒரு அரங்கத்தை ரெடி பண்ணி அதில் பல்வேறு வரலாற்று சார்ந்தவர்களும், வரலாற்றை தேடக்கூடியவர்களும், வரலாற்றை மக்களுக்கு போதிக்கக்கூடியவர்களும், அதே போல் தொழில் துறையாக இருக்கட்டும், இல்லை கல்வெட்டு துறையாக இருக்கட்டும், இந்த போன்ற எண்ணற்ற பேராசிரியர்கள், டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எண்ணற்ற பேர் இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ இதில் மறந்துடாமல் நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த உறவுகள் தவறாமல் இந்த நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் இந்த நிகழ்வு நடக்கும். ஏன்னா இவங்க என்றைக்குமே ஒரு டைமிங் ஃபாலோஅப் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் நிறையா விஷயங்கள் பேசப்படுறதாக இருக்கும். கண்டிப்பாக மதுரை மட்டுமல்லாமல் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளும் தவறாமல் கலந்துக்கங்க. நீங்கள் அங்கே வரணும், அந்த கருத்தரங்கத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் நான் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ஏன்னா மதுரைக்கு உலக தமிழ்ச்சங்கம் அப்படின்னு கூகுள் மேப்பில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மதுரையில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வெளியிலேருந்து வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களை நீங்கள் தொடர்பு கொள்றதை விட கூகுளில் போய்ட்டு பார்த்திங்கன்னா உலக தமிழ்ச்சங்கம் மதுரை அப்படின்னு போட்டிங்கனாலே நேராக லொக்கேஷன் காமிச்சிடும். அதாவது மாட்டுத்தாவணிலேருந்து நம்ம பெரியார் போகிற அதெல்லாம் கோரிப்பாளையம் இந்த மாதிரி எங்கிட்ட போகிற எந்த இதாக இருந்தாலும் அந்த இடத்துல இறங்கி நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கோர்ட்டுக்கிட்ட இறங்கி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கிட்ட இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறதாக இருக்கும். இல்லை அப்படின்னா முன்னே இருந்தால் அன்னை சிலைகிட்ட இருந்தால் அப்படி நம்ம இப்படி வரலாம். ஸோ அதை விட இது நமக்கு ரொம்ப ஷார்ட்டான பாதை. அதனால் இந்த அறிவு சார்ந்து வரலாற்றை தேடக்கூடியவர்கள், வரலாற்றை படிக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்வில் அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளும் தவறாமல் இதை கலந்துக்கணும். ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்துக்கொண்டு வருகின்ற சனிக்கிழமை இந்த நிகழ்வில் தவறாமல் நம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சார்ந்த உறவுகள் கலந்துக்கணும். ஏன்னா இது மீண்டும் சொல்கிறேன், இது அறிவு சார்ந்த விஷயங்கள். நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். சரிங்களா? சும்மா ஏதோ ஒரு கருத்தரங்கம் நடந்துற மாதிரி இல்லாமல் இது அறிவு சார்ந்தவர்களுக்கான. சரிங்களா? ஏன்னா வரலாறு என்னன்னே தெரியாதவங்க கூட பார்த்திங்கன்னா அங்கே நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதில் தெரிஞ்சுக்கலாம். ஊர் குடும்பம்னா என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க. குடும்பம்னா யார்,
மல்லர்கள்னால் யார், உழவர்னால் யார், பல்லர்னால் யார், தேவேந்திர குல வேளாளர்கள்னால் யார் அப்படின்ற நிறையா நிகழ்வுகள் வந்து அங்கே மக்கள்கிட்ட வந்து கருத்தரங்கத்தில் வந்து பேசுகிறதா இருக்காங்க. இதில் குறிப்பாக நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, இந்த கருத்தரங்கத்துக்குள்ள கலந்துக்கிறவங்க, சிறப்பு அழைப்பாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு பேச்சாளர்கள் எல்லாருமே தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து கிடையாது. அதில் 1-2 பேர் தான். மற்றவங்க எல்லாமே அதர் கம்யூனிட்டி, அதர் பீப்புள் தான் இதில் பெருந்திரளாக வந்து கலந்துக்கிறாங்க, சொற்பொழி ஆற்றுறதும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த உறவுகள் தவறாமல் இந்த நிகழ்வில் கலந்துக்கங்கன்னு கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.